கபடி விளையாட்டு மாதிரியாகவும் கிரிக்கெட் விளையாட்டு மாதிரியாகவும் இப்போ புத்தூர் பாண்டியை நீங்கள் கைது பண்ணுறீங்க. கைது பண்ணக்கூடியவர்கள் போட்டி மாதிரி வைக்கலாம். புத்தூர் பாண்டி எந்த நவீனமும் இல்லாமல் கருவிகளை பயன்படுத்தாமல் புத்தூர் பாண்டி எலும்பு முறிவுக்கு சிகிச்சை பார்க்குறார். சிகிச்சை பார்த்து அந்த சிகிச்சையை வெற்றிகரமாக அந்த நோயாளிகளை குணப்படுத்துகிறார். அப்போ அந்த புத்தூர் பாண்டி அப்படி குணப்படுத்தும் போது அது மாதிரி இங்கிலீஷ் வைத்தியம் என்ன செய்கிறாங்க, அதிநவீன கருவியெல்லாம் வைத்து எலும்பு முறிவுக்கு கையால் உடல் வலிக்கு என்னென்னமோ மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இறக்கும் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், தீர்வே கிடையாது. அதே மாதிரி எலும்பு முறிவுக்கும் பல டாக்டரு நிபுணர்கள் வந்து சோதனை பார்ப்பார்கள். ஆனால் புத்தூர் பாண்டி ஒரே நபர் அதை சரி செய்கிறார். எந்த ஒரு நவீன கருவியும் இல்லாமல் மிகப்பெரிய கட்டடத்தை உருவாக்கி அதே மாதிரி அந்த புத்தூர் பாண்டி அந்த மருத்துவத்தை எளிமையான முறையில் நோயாளிகள் சந்தோஷப்படும் அளவுக்கு அதை நிகழ்த்தி காமிக்கிறார். அந்த மருத்துவத்தை சரியான முறையில் செய்து குணப்படுத்தி வருகிறார். ஆகையால் தான் அவருக்கு அவ்வளவு கூட்டங்கள். நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்னா நம்ம அதாவது பிளேட்பாறை கடைக்கு போவோமா அல்லது ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாமா என்று முடிவு எடுப்பது அந்த பசியில் இருக்கக்கூடிய அவனுடைய பையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாமா அல்லது பிளேட்பாறை கடைக்கு உணவு சாப்பிட போகலாமா என்று முடிவு எடுப்பான். அது மாதிரி நோயாளிகள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், யார் நம்மளை குணப்படுத்துவார்கள் என்று நோயாளி தான் முடிவு எடுக்கணுமே தவிர இவர்கள் போய் சாராக்கரையை சிகில் வைக்கலாம், போதை கலாச்சாரத்தை சிகில் வைக்கலாம். ஒரு எலும்பு முறிவு மக்களுக்கு குணப்படுத்துவதற்கு புத்தூர் பாண்டி செய்து வருகிறார். அதை நீங்கள் சீல் வைக்கிறீங்க. உண்மையிலே இந்தியாவில் விஞ்ஞானி இருக்கீங்க என்றால் இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு காமிக்கிறேன். இந்த மாடல், இந்த கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிப்புன்னு இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானி இருக்காங்கல்ல, இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கேளுங்க. இந்த ஜெயபாண்டி காமிச்சிருக்கிற இந்த கண்டுபிடிப்பு இது எந்த எந்திரத்தோட இணையும், எந்த மிஷினோட சேர்ந்து இது வேலை செய்யும் என்று சொன்னவர்களுக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய ஒரு சில கண்டுபிடிப்புகளையும் கொடுத்து இந்த இணைப்புகளை சொன்ன அந்த விஞ்ஞானிக்கு நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவங்களுடைய அடிமையாகவும் இருக்க நான் தயார். அவங்களுக்கு என்னுடைய பொருள்களுடைய அனைத்து பொருள்களையும் விஷயங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லி அவங்க மூலமாக வேலை வாய்ப்பு கொடுக்க தயார். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1ஆம் வகுப்பு கூட படிக்காத ஒரு நபர், முறைப்படி அறிவியலை கற்றுக்கிறாத நபர், நான் இந்த மிஷினை வைத்து இந்த கருவியை வைத்து படிக்கிற பிள்ளைக்கு ஒரு மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன். 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்கிறேன். இந்த இந்தியாவில் பணக்காரனாக இருக்கிறான், நான் தான் பெரிய பணக்காரன்னு சொல்கிறான். அவன் பெரிய வீடத்தை கட்டிக்கிறானே தவிர எங்கள் ஜெயபாண்டி மாதிரி ஏதாவது ஒரு மாவட்டத்தை இந்த மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், 10, 11, 12 படித்தவங்களுக்கு பூரா வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன் என்று பணக்காரனை சொல்லுங்கள். இல்லை இந்தியாவில் போலி அரசியல்வாதி ஆண்டுக்கிட்டு இருக்கான்ல, இப்போ இந்தியா பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சர்ன்றான். அதை என்ன செய்யலாம், இந்த மாதிரி மருத்துவர்களை ஊக்கப்படுத்தி எப்படி இந்தியா முழுவதும் எல்லா நாடுகள்லேயும் பிளேட்பாறை கடையும் இருக்குது, ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது. அது மாதிரி புத்தூர் பாண்டி ஒரு பக்கம் வைத்தியம் பார்த்துட்டு போகிறாரு.
நல்லா இருந்தால் அந்த நோயாளியை அங்கே போய் குணப்படுத்திட்டு போகிறாங்க. நல்லா இல்லைன்னா புத்தூர் பாண்டியை விட்டுட்டு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு வந்துட போகிறாங்க. அப்போ நீங்கள் பல கோடிக்கணக்கான டாக்டர்களை வைத்து கோடிக்கணக்கான மருத்துவ ஆஸ்பத்திரிகளை மிகப்பெரிய கட்டடங்களை கட்டி மக்களை நோயாளியாகவே வைத்து கொண்டு உணவுலேருந்து பல்பொடியிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து கெமிக்கலை கலந்து அவனை நோயாளியாக உருவாக்கி உன்னுடைய கட்டடத்துக்கு வர வச்சு அதில் படுக்க வச்சு அதில் காசை பிடுங்குவது மூணு சீட்டுக்கார வேலை மாதிரி. ஆனால் புத்தூர் பாண்டி எலும்பு முறிவு மற்றதுக்கெல்லாம் வந்து நோயாளியை பார்க்காமலே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கேருந்து பார்சல் அனுப்பி அவர்கள் சாப்பிட்டு பார்த்து மற்ற நோயாளிகிட்டலாம் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ பணம் செலவழித்து பெட்டில் இருந்து எனக்கு குணமாகாதது இந்த புத்தூர் பாண்டின்ற நபர் என்னை குணப்படுத்தியிருக்கிறாரு, இது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு அந்த நோயாளிகளுக்குள்ளே விளம்பரமாகுது. அப்படி விளம்பரமாகும்போது என்ன ஆகுது, அந்த புத்தூர் பாண்டி எல்லாருக்கும் தெரியப்படுகிறார், அறியப்படுகிறார். அப்போ அந்த புத்தூர் பாண்டியை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, காசு செலவு இல்லாமல் ஃபோன் மூலமாக பேசுகிறாங்க. அந்த புத்தூர் பாண்டிக்கு அட்ரஸை கொடுக்குறாங்க. புத்தூர் பாண்டி இந்தந்த ப்ராப்ளமாக உடம்புல இந்தந்த எண்ணெயில் தேய்ங்க, இந்தந்த மூலிகையை சாப்பிடுங்க அப்படின்ட்டு இங்கே இருந்துக்கிட்டே தகவல் மூலமாகவே அவங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆஸ்பத்திரிக்கு வாங்கண்டுவீங்க, வரணும், பெட்டில் இருங்கண்டுவீங்க, இருக்கணும். காசு இல்லையா, வீடை வில்லுங்க, பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கடை வாங்கிட்டு பெட்டில் படுத்துட்டு எங்களுக்கு வேண்டிய காசை கொடுத்துட்டு நீ கடைக்காரனா வாழு அப்படின்னு நோயாளியை இங்கிலீஷ் வைத்தியம் சொல்லுது. நாட்டு வைத்தியம் என்ன சொல்லுது, இல்லைப்பா நீங்கள் வீட்டிலே இருங்க, புத்தூர் பாண்டி நான், நீங்கள் நோயை என்ன நோயின்னு சொல்கிறீங்க, உங்கள் உடம்புக்கு என்ன மாதிரி செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நாட்டு வைத்தியம் மூலமாக மருத்துவத்தை அனுப்புகிறேன், அதை சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னாலும் சொல்லுங்கன்றாரு. அது எல்லாருக்குமே குணமாகுது. அதனால் அவங்க நோயாளிக்கு நோயாளி விளம்பரப்படுத்துகிறாங்க, அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, அதன் மூலமாக கூட்டம் அதிகரிக்குது. இங்கிலீஷ் வைத்தியத்தை காட்டிலையும் புத்தூர் பாண்டி என்ற இந்த ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்க, உங்களுக்கு அடையாளத்துக்கு ட்ரெஸ்ஸு, செசஸ்கோப்பு, இப்படி பல இதை வச்சு ஒரு போர்டு பெரிய இதை வச்சு இருக்கீங்க. அந்த ஆளுடைய சட்டையை பாருங்கடா, தேவடியாளுக்கு பிறந்த பயலுகளா. எந்த நீதிபதி புத்தூர் பாண்டியை அரெஸ்ட் பண்ண சொன்னானோ அந்த தேவடியா பைய நீதிபதி ஜெயப்பாண்டிக்கு கால் பண்ண சொல்லு. ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட் மாதிரி 75 நாளைக்குள்ளே 1ஆம் வகுப்பு கூட படிக்காதவன் நான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்றிருக்கேன். இது உண்மை என்னன்னு பார்க்கட்டும். ஆகையால் இதை பார்க்குற அனைத்து நீதிபதிகளும், இப்போ நீதிபதிகள்லாம் நான் பேசக்கூடாதுன்னு என் மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நான் பேசவில்லை. யாரை 680Jவோ அல்லது சிபிஐ கோர்ட்டோவோ அல்லது பிடிஜேவோ ஜெயன் 2வோ ஜெயன் 1வோ நான் இப்போ பேசலை. இந்த புத்தூர் பாண்டியை கைது பண்ண சொன்னால அந்த நீதிபதி பொண்டு பைய ஆம்பளையாக இருந்தால் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டை 75 நாளைக்குள்ளே நிறுவி என்று சொல்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த 680J நீதிமன்றம் இது வாங்க இருக்கிறாங்க இந்த தேதியில், இந்த தேதி அன்று 680J நீதிமன்றத்துக்கு புத்தூர் பாண்டியை கைது பண்ண சொன்ன உத்தரவிட்ட அந்த நீதிபதி அந்த நீதிமன்றத்துக்கு வா, நான் அந்த பத்திரத்தெல்லாம் கொடுக்கும்போது நீ இருந்து பாரு. அந்த 27/2 75 நாளைக்குள்ளே ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். இதே மாதிரி அரசியல்வாதியை கொடுக்க முடியுமா, அரசு ஊழியர்கள் கொடுக்க முடியுமா, அங்கே வந்து பேசுவோம் 680J நீதிபதிக்கு முன்னாடி. நன்றி, வணக்கம். PO ஜெயப்பாண்டி. அடுத்த டேக்கில் பேசுவோம்.